ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. தொடர்ந்து ஒருத்தர் வாழ்க்கையில் கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் எப்பேற்பட்ட கெட்ட காலங்களும் நல்ல காலங்களாக மாறும். நோய் பிரச்சனை, எதிரி தொல்லை, பில்லி சூனியம், ஏவல், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களுமே அவங்கள அண்டாது. காலபைரவருக்கே உரிய நாள் தான் இந்த அஷ்டமி திதி. அதுலேயும் தேய்பிறை அஷ்டமி அப்படின்றது நம்மளுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போய் பைரவரை நீங்கள் மனசார வழிபட்டுட்டு வாங்க. முடிஞ்சா அவருக்கு போடக்கூடிய மிளகு தீபம் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு வர்றது மூலயமா உங்களுடைய ஆசைகள், வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். கோவிலுக்கு போக முடியாதவங்க கூட வீட்டில் இருந்தே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 8 வரிகளை நீங்கள் இன்னைக்கு இரவு 12 மணிக்குள்ள சொன்னாலே போதுங்க. பொதுவாக பைரவரை 8 ரூபங்களாக சொல்லுவாங்க. அதாவது அஷ்ட பைரவர். உங்கள் வீட்டில் இருந்தோ அப்படி இல்லைன்னா கோவிலில் உட்காந்தோ நீங்கள் இந்த 8 வரிகளை சொல்லுங்க. ஓம் அசிதாங்க பைரவாய நமக, ஓம் ருரு பைரவாய நமக, ஓம் சண்ட பைரவாய நமக, ஓம் குரோத பைரவாய நமக, ஓம் உன்மத்த பைரவாய நமக, ஓம் கபால பைரவாய நமக, ஓம் பீஷண பைரவாய நமக, ஓம் சம்ஹார பைரவாய நமக. இந்த அஷ்ட பைரவ மந்திரத்தை சொல்றதுக்கு 8 நொடிகள் தான் ஆகும். உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த 8 வரிகளையும் சொல்லுங்க. நிச்சயமா அந்த கால பைரவர் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.